சாரிமா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். நான் உனக்கு இறங்க, ஆனா நான் உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்க மாட்டேன். நான் போதும், நான் போறேன். அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓவியம்மா. ஏய், அழறியா? தாகமா இருந்துச்சா, அத தண்ணி குடிக்க எழுந்திருச்ச. அதுக்குள்ள உங்க நீ தூங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன உன் கையில? நீ திறந்தவே மாட்டியா? எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே தான் காட்ட மாட்டேங்கிற. காட்டு, விட மாட்டடி. ஏய், நான் தானே நான் பார்க்க கூடாதுன்னு ஏன் மறைக்கிற? அம்மா சாரிம்மா, நான் உன்னையே கொடுக்க மாட்டேங்கிற, பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்கறேன். ஐயோ, நான் போறேம்மா. போறியா? உன்னை டெய்லி இப்படி நடந்துக்கிட்டு ஏய், அடிச்சனா பாத்துக்க. அதுக்காக இவ்ளோ பெரிய முடிவெடுப்பியா நீ? ஏன் இப்படி பண்ண சாண்டி? பாரு ஜெனி, என்ன இனியா இதெல்லாம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? செத்து போறதுன்னா உனக்கு ஆண்டி, நீங்க அழாதீங்க ஆண்டி. அது போதும். நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? உன் கூட தானே நிக்கிறோம். அதாங்க எனக்கு இன்னும் ஹர்ட்டிங்கா இருக்கு. அப்ப மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அடி. யோசிக்காதீங்க. எப்படி ஜெனி? ஆனாலும் நான் தப்பு பண்ணிட்டே தான் இருக்கேன். சந்தோஷமா இருப்பீங்கல்ல? ஏய் ஆண்டி, காலையில எந்திரிச்சா எனக்கு இனியா இருக்கா, அவளை நல்லா பாத்துக்கணும், நீ வாழறத நான் பார்த்து சந்தோஷப்படணும். இதுல உட்கார்ந்துட மாட்டேன். வாழ்க்கையே வெறுமையாயிடாதா, எனக்கு போயிடுவேன் இனியா. மதான் ஜெனி, இந்த லெட்டரை படிச்ச உடனே நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன். ஆனா நீ இல்லனா நான் ஒண்ணுமே இல்ல. ஆண்டி, இன்னைக்கு நான் மட்டும் எந்திரிக்கலன்னா என்ன ஆயிருக்கோ சொல்லு. என்ன இனியா, நீ எழுதின லெட்டரை நீயே இப்ப கிழிச்சு போடு. இங்க பாரு, இனிமே ரொம்ப சாரி. ஆண்டி, இனியாவும் எதுவும் தப்பு பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டா. நீங்க கவலைப்படாதீங்க. ஜெனி, இன்னைக்கு நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் ஜெனி. நீங்க கொஞ்சம் படுத்து தூங்குங்க ஆண்டி. ஒண்ணும் வேண்டாம், குழந்தை வேற இருக்கா. போமா, போய் தூங்குங்க. ஐயோ பாக்கியா,
நாள் பொங்குது பாரு, ஸ்டவ் ஆஃப் பண்ணு. நான் செத்து போறேன். பாக்கியா, ராத்திரி சரியா தூங்கலையா? எந்த தப்பும் பண்ண மாட்டாமா. இப்ப எதுக்கு நீ இப்படி அழற? நேத்து ராத்திரி என்னால தானே உங்க எல்லாருக்கும் கஷ்டம். தப்பு பண்றாங்கன்னு திட்டுறோம். அத்தை, சமையல் கட்டுக்கு நான் பயமா இருக்கு. இனியும் அப்பா சொன்ன மாதிரி என்ன நடந்தத தாங்கிக்க முடியல. குற்றம் நடந்ததெல்லாம் விடு. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். வீட்லயே இருந்து ஏதாவது பண்ணட்டுமா? அப்படியெல்லாம் யோசிக்க கூட செஞ்சு நீ எப்படி இந்த பிசினஸ் நடத்துறேன்னு தெரியும். எதுக்குறோம்? ஏற்கனவே காலேஜுக்கு கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர்றோம். வீட்டை பத்தி நீ இனிமே கவலையே படாத. நான் இருக்கேன், நான் பாத்து. மன்னிச்சிருங்க. வயசான காலத்துல யார் கேட்கணும்? உருப்படாத ஒரு பையனை பெத்து வீட்டுல மனுஷங்கன்னு எதுக்கு இருக்கோம்? நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்க போதும். நீ யாருக்கும் எந்த குறையும் வைக்கல. நீ இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்து வரேன். நீங்க இருங்க, நான் போறேன். குடி குடிபா.